ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பாருங்களேன், நல்லா தழைச்சி கீழே சாஞ்சிருக்கு, நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு. அதுக்கு நம்ம குச்சி வச்சு கட்டணும். ஆனால் இதுக்கு கட்டுறதுக்கு எதுவும் வாய்ப்பு இல்லாததுனால அப்படியே விட்டுருக்கேன். சரி, அதிலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. தக்காளி செடி, இது நாட்டு தக்காளி தாங்க. இது எல்லாமே இப்போது பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கிலோ இப்போது 50 ரூபா 60 ரூபா இந்த மாதிரி தக்காளி விலை வந்து விற்றுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வீட்டில் இருந்து தக்காளி பறித்து சமைச்சு சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு தனி சந்தோஷம்தான். எங்கள் வீட்டில் இங்கே பாருங்க, நாட்டு தக்காளிங்க சூப்பராக பழுத்துட்ருக்கு. வாவ், நம்ம வீட்டில் இருந்து தேவையான அளவுக்கு நம்ம வீட்டில் பறித்து சமைக்கிறோன்னு வைங்களேன், அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. வாவ், நாட்டு தக்காளி எல்லாம் இப்போது நிறையா அழிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாமே ஹைப்ரிட் ஆகிடுச்சா? என்ன என்ன வேணும்? ஐயா, ஏன் வாழை ஆடுது, நடுங்குதோ? அவங்களுக்கு என்னென்னா, அவங்கள கூடவே உட்கார வச்சுருக்கணும். நான் வந்து எந்த வேலையுமே பார்க்கக்கூடாது, இவங்க என் கூடவே இருக்கணும். இந்த கஞ்சி இருக்குது பார்த்திங்களா, கஞ்சி, அப்புறம் வந்து அரிசி களைஞ்ச தண்ணி, இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவேன்னா ஒரு டப்பில் ஊற்றி வச்சுருப்பேன். ஊற்றி வச்சுட்டு இந்த தண்ணி கேன் இருக்குல்ல, அதில் ஊற்றி வச்சுருப்பேன். ஊற்றி வச்சுட்டு ஒரு 3-4 நாள் 5 நாள் இல்லைன்னா ஒரு வாரம் வச்சுருந்து அதை வந்து நம்ம நொதிக்க வச்சு நம்ம செடிக்கெல்லாம் ஊற்றினோன்னாக்கா அதுக்கு சரியான உரம் அந்த மாதிரி தண்ணி. பாருங்க, இது எலியெல்லாம் கடிக்குது, எலி நிறையா இருக்குது. சின்ன சின்னதாக தான் இருக்குது இப்போதைக்கு. இது போதும், இவ்வளோ தான் இருக்குது பழம். இதான் ஃபஸ்ட் டைமாக பழுத்திருக்கு. இன்னும் போக போக தான் நிறைய பழுக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, இங்கேயும் தான் வச்சுருக்கேன், இதுலேயும். இதுவும் வளர வளர காய் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, நீங்களும் மாடி தோட்டத்தில் ஏதாவது செடி கொடி காய்கறி செடி இந்த மாதிரி வச்சு நம்ம வீட்டு தோட்டத்தில் இருந்து நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஓகே, பாய். ஷோ, எவ்வளோ அழகான ரோஸு. இங்கே பாருங்களேன், வீடியோ முடிஞ்சாலும் நம்ம வந்து வாவ் வாவ் வாவ், எப்பா செம்ம கலரு இது.